ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு இளநீ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வழுக்கையான இளநியாக இருக்கணும். அதை ரெண்டாக உடச்சி அதில் ஒரு பாகத்தை எடுத்து அதுக்குள்ளே இருக்க ஃப்ளஷை இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு லேஸாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு பவுலில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாதியை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்காயாக இருக்க இளநியை வாங்கிடாதீங்க, அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா இலசாக இருக்க எதாவது பார்த்து வாங்கினோன்னா நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலாக இருக்கணும். இன்றைக்கி நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் சூடானதும் ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம். நமக்கு பால் ஏடு தேவைப்படாது, அதனால் கலந்து விட்டிங்கன்னா பால் ஏடு அதிகமாக சேராது. இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் மில்க்மெய்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மில்க்மெய்டு இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு மில்க்மெய்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட்டு தேவைப்பட்டால் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி தான் சர்க்கரையும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இனிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நமக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இனிப்பு பாலோடு சேரும். அதுக்குள்ளே நாம் எடுத்து வச்சுருக்க அந்த இளநியை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட தண்ணிக்கு பதிலாக நாம் இளநீர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். இப்போ இதே மாதிரி அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன். இது கூட 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து இது பாலை தனியாக எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு எனக்கு இதில் தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இதையும் நாம் சர்க்கரை போட்டு கலந்து வச்சுருக்க பாலில் சேர்த்துக்கலாம். பால் ஆறுனதுக்கப்புறம் நாம் இந்த தேங்காய் பாலை சேர்த்தலாம். ஏன்னா நமக்கு பால் சூடானால் போதும், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த போகிற எதுக்குமே சூடு தேவையில்லை. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி அதில் தேவையான அளவு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய்யை தனியாக எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த முந்திரி திராட்சையை மட்டும் அதில் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நெய்யும் சேர்த்த போகிறேன், அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பாலும் சேர்த்து கலந்த பாலில் நாம் அரைச்சி வச்சுருக்க பொருளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், நமக்கு பால் கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ நாம் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதையெல்லாம் சேர்த்தும் போது அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க இளநியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயாசத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் பால், தேங்காய் பால், இளநீர் அதோட வழுக்க தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம். இப்போ நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு நெய் தேவையில்லைன்னா முந்திரி பருப்பை தனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் அந்த நெய் கூடவே உள்ளே சேர்த்த போகிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சில்லுன்னு வேணும்னா 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூட குடிச்சிக்கலாம். இல்லைன்னா இப்படியே குடிக்கிறதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். நமக்கு நார்மல் பாயாசம் இருக்க மாதிரி ரொம்ப கெட்டியாலாம் கிடைக்காது. உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணும்னா பாலை நீங்கள் பாதி அளவு கொதிக்க வச்சு பண்ணிங்கன்னா கெட்டியாக கிடைக்கும். ஆனால் இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு இந்த வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த டேஸ்டான ரொம்ப சூப்பரான இளநீர் பாயாசம் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.